பொட்டேட்டோ ரைஸ் செய்கிறதுக்கு 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம், அதுவும் ஒரு மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் எடுத்து நீல வாக்கில் அந்த ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பொட்டேட்டோவை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அப்படி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலையும் சோம்பு வச்சுருக்கேன். அடுத்து இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சா வடைச்சட்டி வச்சுக்கலாம். வடைச்சட்டி காயட்டும். காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஃபஸ்ட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு பொரிஞ்சிருச்சு. சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டு சோம்பு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டு இந்த கண்ணாடி பழம் வர வரைக்கும் வணக்கி விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இப்போ நான் பொட்டேட்டோக்கு தேவையான உப்பு தான் போடுறேன். ஏன்னா சாதத்துக்கு தேவையான உப்பை நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ பொட்டேட்டோக்கு மட்டும் தேவையான உப்பை போட்டுக்கலாம். வணக்கி வச்சுட்டு கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்கு, கொஞ்சம் லைட் காரத்துக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுட்டு அடுத்து கொஞ்சமாக கரம் மசாலா, ஏன்னா குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபினால ரொம்ப காரம் இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வேக விட்டுறாங்க. நல்லா பொட்டேட்டோ உதவும் வேகட்டும். அதை ஓப்பன் பண்ணி ஒரு 2 or 3 டைம்ஸ் இடையிலேயே ஓப்பன் பண்ணி இப்படி பரட்டி விட்டு வேக விடலாம். இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஒரு பரட்டி விட்டுட்டு திருப்பி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்னென்னா சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு பேருக்கு அளவான சாதம் எடுத்துருக்கேன். பொட்டேட்டோக்கு தேவையான உப்பு தான் போட்டிருந்தேன். இப்போ சாதத்துக்கு தேவையான உப்பு, ஏன்னா நான் உப்பு போடாத சாதம்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால சாதத்துக்கு தேவையான உப்பை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த உருளைக்கிழங்கு வந்து எல்லாத்துலேயும் பரவிட்டு ஒயிட் ரைஸே தெரியாத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பொட்டேட்டோ ரைஸ் ரெடி. ஒரு 10 minutes கழித்து ஆறுனதுக்கப்புறம் நம்ம டிஃபன் பாக்ஸில் போட்டு பேக் பண்ணிக்கலாம்.